டாக்டர் ரதி தான் தன்னோட எக்ஸ் அப்படின்ற விஷயத்த டாக்டர் விஜய் வந்து அர்ஜுன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதோட எபிசோட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிது. ஸோ ஏன் சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீனாவோட ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருப்பாங்க இல்லைங்களா, சாரதா. அவங்க வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. பார்த்தா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காப்பாற்றுற நிலமை வந்தும் ஒரு சான்ஸ் கிடச்சும் ஜஸ்ட்டு இதில் வந்து அவங்க உயிர் வந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அவங்க ஃபியூனரலில் என்ன ஆகும்னா, டாக்டர் விஜய் வந்து நம்ம ரதியை பார்த்துட்ருப்பாங்க ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்துட்ருப்பாங்க. அதை வந்து நம்ம அர்ஜுன் வந்து நோட் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ அப்போது டாக்டர் விஜயும் அர்ஜுனும் காரில் வரும்போது நம்ம கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜயும் வந்து இதை நீ யார்கிட்டையும் சொல்லாத, நமக்குள்ளே இருக்கட்டும், இங்கே நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்டர் ரதி தான், ஏன்னா அவங்க தான் என்னோட எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம அர்ஜுன் வந்து எக்ஸுன்னா எப்படி காலேஜில் இல்லை ஸ்கூல் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும் எபிசோட். இப்போ என்னென்னா அர்ஜுனுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ரதி மேமோட குழந்தை தான் வந்து ரீனா அப்படின்றது தெரியும். ஸோ இவர் ஸ்கூல் எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஹீ கேன் கனெக்ட், இவர் தான் வந்து ரீனாவோட அப்பாவாக இருக்கணும் அப்படின்ற தாட் உடனே வந்திருக்கணும். அது நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் ரீனாவோட ஃபாதர் வந்து டாக்டர் விஜய் தான் அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ரீனாவோட ஃபாதர் யார் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு விஜய்க்கு எப்போ ரீனா வந்து உயிரோடு இருக்காங்க, இவங்க தான் அவங்க பொண்ணுன்னு எப்போ தெரியும் அப்படின்றது ரொம்ப ஈகராக இருக்குது. அதே மாதிரி விஜய் எப்படி டாக்டர் ஆனாங்க, அவங்களோட ஸ்டோரி எப்போ வரும், அதே மாதிரி விஜயை எதுக்கு போலீஸ் தேடுறாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சா நல்லாயிருக்கும். லெட்ஸ் சீ, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.